எல்லோரையும் சமமாக பார்ப்பான், அதனாலதான் அவன் பாப்பான். எப்படி சூப்பரா இருக்குல்ல, பாப்பானுக்கே தெரியாது. அது பாரதியாருக்காக சொன்னது. பாரதியார் என்ன சொல்றாரு, பாப்பனை ஐயர் என்ற காலமும் போச்சுன்னு பாரதி பாடியிருக்காரு. பாரதியே பாப்பான் தான் பாட சொல்றாரு. நீங்க இப்போ சீமானுடைய பார்ப்பன பாசம்ங்கிறது இப்ப இல்ல, அந்த நாம் தமிழர் ஆவணம்னு ஒரு குப்பையை பதிப்பிச்சாங்கல்ல, அதுலயே வந்து அந்தனர் போருக்கு வந்து உயர்ந்த இதுன்னு அர்த்தம், பார்ப்பனன் என்றா உயர்ந்ததெல்லாம் அது வந்து தமிழ்ல சிவாச்சாரியர்கள் அந்த மாதிரி விளக்கம்லாம் கொடுத்தாங்க. நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க, என்ன விட நீங்க தான் ஓட்டுறீங்க, சரி பரவாயில்ல. அதனால இதை பார்த்துட்டு அந்த வரியை பார்த்துட்டு பாப்பாங்களே ஆடி போயிருக்காங்க. அந்த இது சொல்லுவாங்க, இந்த சமஸ்தானமே ஆடி போச்சுது. ஏன்னா இந்த அளவு கூறாண்டான்றது மாதிரி இவ்வளவு கேவலமா போனது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க பாரதியாரனுடைய கட்டுரைகளை படிச்சா தெரியும், தமிழர்கள் சாதி கடந்து ஒன்று சேருவதில் பாரதியாருக்கு எவ்வளவு பெரிய ஒரு மோசமான எண்ணம் இருந்துச்சு, அவர் எவ்வளவு பார்ப்பனிய தன்மையோட செயல்பட்டார். அவருடைய கட்டுரைகள் இருக்கு. முதல் பார்ப்பனர் அல்லாத ஒரு மாநாட்டை விமர்சிச்சு பாரதியார் எழுதுனது ஃபுல்லா விஷம். நீங்க அப்படியும் நம்ம வந்து பாரதியார்லாம் ஒன்றும் புறக்கணிச்சு எந்த பாடத்திட்டத்தில் புறக்கணிச்சிருக்காங்க பாரதியார்? இங்க எவ்வளவு பாரதியார் மன்றங்கள் இருக்கு. ஓடி விளையாடு இப்போ வரைக்கும் ரைம்ஸ் சொல்லு பாப்பான்னு யாராவது கேட்டா ஓடி விளையாடு பாப்பா தான் சொல்ல போகுது. அப்புறம் என்ன எங்க புறக்கணிச்சு இவனா ஒன்று கற்பனை பண்ணுவாங்க, இவனா ஒரு இல்யூஷன், இவனா என்ன மாதிரி கற்பனை பண்ணுவாங்க படுத்துட்டு வாட்ஸ்அப்ல எவனாவது அனுப்புவான், அடுத்த நாள் வந்து மேடையில பேசுறது. இது நீங்க என்ன இதுக்கு வந்து விளக்கம் சொல்றதே முதல்ல ஒரு அசிங்கமான விஷயமா நான் பாக்குறேன். என்ன பாரதி மேல அன்பு கொண்டு தானே பாரதிதாசன் பேர் வச்சுட்டு சுத்தினாரு, திராவிட இயக்க கவிஞர் தானே, என்ன ஆச்சு? அவரை யாரும் புறக்கணிச்சாங்களா? அதெல்லாம் இல்லை. ரொம்ப வேதனையான சூழல். நான் திமுக ஆதரவாளராக செயல்பட்டாலும் ஒரு ஜனநாயகவாதியாக ஒரு எதிர்கட்சிங்கிறது எப்பயுமே தேவை. ஒரு ஒரு நல்ல ஒரு அரசியல் இயந்திரம் வந்து ப்ராப்பராக செயல்பட அதற்கான தகுதி உடைய தலைவர்களே இல்லாமல் இருப்பது. எப்பயுமே தலைவருக்கான வெற்றிடம்னு திமுக சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு உண்மையிலேயே எதிர்கட்சிக்கான வெற்றிடம் வந்து தமிழ்நாட்டில் உருவாகி இருப்பது வந்து மக்களுக்கும் சரி, தமிழ்நாட்டு எதிர்காலத்துக்கும் சரியில்லை. ஆனால் வெற்றிடத்தை காற்று நிரப்புங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கேவலம் வந்து நிரப்புவதற்குள் சரியான தலைவரை காலம் வந்து அடையாளம் காட்டணுங்கிறது தான் எதிர்கட்சிக்கு சரியான ஆளை காட்டணும். எடப்பாடி இருக்காருல்ல, அவர் எடப்பாடியை சரியான தலைவருங்கிறீங்களா? எடப்பாடி எப்படி முதல்வராக இருந்தாருன்னு பார்த்ததற்கு பிறகும் அவர் ஒரு சரியான தலைவர்னு சொல்லும். கொரோனா அதுக்கு சட்டசபையில் துரைமுருகன் வந்து கோவிட் வருதுங்க எங்களுக்கு மாஸ்க் கொடுங்கிறாரு, உறுப்பினர் வயதானவர் என்பதால் பயப்படுகிறார் போல இன்னும் பதில் சொன்ன ஆள் அடுத்த வாரம் வந்து மாஸ்கை போட்டு உட்காந்து இவரை நீங்கள் வந்து எதிர்கட்சி தலைவர் எல்லாம் பேசுறது என்னங்க? இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயமாக இருக்குது. காலம் யாரையும் உருவாக்குங்க. அதுதான் நான் சொல்றேன், யாரையும் உருவாக்கு, நீங்கள உருவாக்கி விட்டுறாத காலமே தெய்வமே அப்படின்னு நான் காலத்தை கும்பிடுறேன், வேற ஒன்றும் இல்லை.